நிறைவேற்றப்படுகிறது. இந்த பொதுக்கூட்டத்திற்கு வருகை தந்த என் அன்பு சொந்தங்களே, என் இன சொந்தங்களே, என் அன்பு சகோதரர்களே, வீர சிங்கங்களே, உங்கள் அனைவரையும் மக்கள் மறுமலர்ச்சி பேரவையின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாநாட்டிற்கு வருகை தந்து பாதுகாப்பு கொடுத்த எனது அன்பு சகோதரர்கள், காவல்துறை நண்பர்கள் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த விழாவிற்கு என்னுடன் சேர்ந்து ஒத்துழைப்பு கொடுத்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும், என் அன்பு தம்பிகளுக்கும் சகோதரர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பெருந்திரளான கூட்டத்திற்கு எனக்கு ஒத்துழைப்பு கொடுத்த அண்ணன் கருப்பத்தூர் கோபால் அவர்களுக்கும், அண்ணன் சூரியன் சக்திவேல் அவர்களுக்கும், தஞ்சாவூர் செந்தில் அவர்களுக்கும் எனது மக்கள் மறுமலர்ச்சி கழகத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று ஒரு கோரிக்கையை நான் மக்கள் மத்தியில் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். காவல்துறை நண்பர்களே, உளவுத்துறை நண்பர்களே, காவல்துறை நண்பர்களே, உளவுத்துறை நண்பர்களே, உங்களிடம் நான் ஒரு அன்பான கோரிக்கையை இந்த நேரத்தில் வைக்கின்றேன். நீங்கள் அதை கரூர் மாவட்டத்திலும் தலைமைச் செயலகத்தில் உள்ள தலைமைச் செயலகத்திலும் உள்துறை செயலாளரிடமும் மாண்புமிகு தமிழக முதல்வர் அம்மா அவர்களிடமும் இந்த கோரிக்கையை பணிவுடன் கொடுத்து செல்லுங்கள், எடுத்து செல்லுங்கள். கருப்பத்தூர் கோபால் அண்ணன் அவர்களும் சூரியனூர் சக்திவேல் அண்ணன் அவர்களும் காவல்துறையினர் பொய் வழக்கு போட்டு இன்று பல குற்றங்களை அனுபவித்து, பல தண்டனை அனுபவித்து இன்று நல்ல முறையில் திருந்தி சந்தோஷமான முறையில் குடும்பத்தோடு குழந்தைகளோடு வாழ்ந்து வருகிறார்கள். அவர்கள் மீது இனி வரும் காலங்களில் எந்த ஒரு பொய் வழக்குகளையும் காவல்துறையினர் போடக்கூடாது. அதற்கு காவல்துறை நண்பர்கள் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். அவர்கள் திருந்து வாழ்கிறார்கள். அவர்கள் இனி வரும் காலங்களில் எந்த விதமான தப்பும் செய்ய மாட்டார்கள். அவர்கள் மீது நீங்கள் பொய் வழக்கு போட்டீர்கள் என்று சொன்னால் இந்த மக்கள் மறுமலர்ச்சி கழகம் பார்த்து கொண்டு சும்மா இருக்காது, பல்வேறு போராட்டங்களை நடத்தும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து எனக்கு பேச வாய்ப்பளித்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.